श्रीजगन्नाथः सखा त्वमेव विद्याद्रविणं त्वमेव सर्वं मम देवदेव त्वमेव सर्वं। जय बोल सद्गुरुनाथ महाराज की जय। ओम सदाशिवसमारम्भां शंकराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां। श्रुतिस्मृतिपुराणानाम् आलयं करुणालयं नमामि भगवत्पाद शङ्करं लोकशङ्करं। शङ्करं शङ्कराचार्यं केशवं बादरायणं सूत्रभाष्यकृतौ वन्दे भगवन्तौ पुनः पुनः। कारस्वन्धकारो वै ऋकारस्तन्निवर्तकः अन्धकारनिरोधित्वा गुरुरित्यभिधीयते। ईश्वरो गुरुरात्मेति मूर्तिभेदविभागिने व्योमवद्व्याप्तदेहाय दक्षिणामूर्तये नमः। ॐ भद्रं कर्णेभिः शृणुयामदेवाः भद्रं पश्येमाक्षभिर्यजत्राः स्थिरैरङ्गैस्तुष्टुवागुंसस्तनूभिः व्यशेमदेवहितं यदायुः। स्वस्ति न इन्द्रो वृद्धश्रवाः स्वस्ति नः पूषा विश्ववेदाः स्वस्ति नस्तार्क्ष्यो अरिष्टनेमिः स्वस्ति नो बृहस्पतिर्दधातु। ॐ शान्ति शान्ति शान्तिः। हरिः ॐ श्रीगुरुभ्यो नमः। हरिः ॐ। 3-1-1 तृतीय मुंडक प्रथम मंत्र प्रथम खंड प्रथम मंत्र। द्वा सुपर्णा सयुजा सखाया समानं वृक्ष परिषस्व जाते तयोरन्यः पिप्पलं स्वाद्वत्ति अनश्नन्नन्यो अभिचाकशीति समाने वृक्षे पुरुषो निमग्नः अनीशया शोचति मुह्यमानः जुष्टं यदा पश्यत् अन्यम् ईशामस्य जुष्टं यदा पश्यदन्यम् ईशानम् अस्य महिमानमिति वीतशोकः एक विज्ञानेन सर्व विज्ञाனம் भवति इति அப்படிங்கிற கேள்வியில் இந்த முண்டக உபனிஷத் ஆரம்பிச்சு எதை ஒன்றை தெரிந்து கொண்டால் எல்லாவற்றையும் தெரிந்ததுக்கு சமமாகும். இப்போ சேரை தெரிஞ்சுண்டா மைக்கு தெரிஞ்சுக்க முடியாது, மைக்கு தெரிஞ்சுக்கிறதுனால வீட்டை தெரிஞ்சுக்க முடியாது. அப்படி இருக்கிற பட்சத்தில் எப்படி ஒன்று தெரிஞ்சுண்டா எல்லாவற்றுக்கும் சமானம், ஒன்று எல்லாத்தையும் தெரிஞ்சதுக்கு சமானமாகும்
அப்படிங்கிறது தான் கேள்வி. அப்போ எல்லாம் அப்படிங்கிற சொல்லுக்கு ஜகத் இது அர்த்தா, உலகம் அப்படின்னு அர்த்தம். சர்வம், எல்லாம். அப்போ எது ஒன்றை தெரிந்து கொண்டால் எல்லாவற்றையும் தெரிந்ததுக்கு ஜகத்தை சமானமாகும் அப்படின்னா, எது ஜகத்திற்கு காரணமாக இருக்கிறதோ அந்த ஈஸ்வராவை தெரிஞ்சுக்கிறது மூலியமாக எல்லாவற்றையும் தெரிந்ததுக்கு சமானமாகும். ஏனென்றால் காரணத்தை அறிந்தால் சர்வ காரியத்தை அறிந்ததுக்கு சமம். ஏன்? காரணம் அப்படிங்கிறது காரியத்திலிருந்து வேறானது கிடையாது. காரணம் இல்லாமல் காரியம் ஒன்று இருக்க முடியாது. கரெக்ட்? அப்படிப்பட்ட காரணத்தை அறிவதனால் சர்வ காரிய ஞானமா, அதை தான் நம்ம என்ன சொல்கிறோம் இல்லையா? நம்ம அந்த ஈஸ்வராவை தெரிஞ்சுக்கிறதுனால மொத்த ஜகத்தை தெரிஞ்சுக்கிறோம். எப்படி ஈஸ்வராவை தெரிஞ்சுக்கணும்? அடுத்த கேள்வி. ஈஸ்வரான்னா என்ன? ஈஸ்வரான்னா நிர்குண பரபிரம்ம சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்ம அகமஸ்மி. புரியுறதா? அப்போ எந்த பரமாத்மாவை நம்ம வழிபடுறோமோ, பகவானை வழிபடுறோமோ, அந்த பகவான் ஒரு பேர் வச்சு நம்ம வழிபடுவோம் கம்ஃபர்ட்டுக்காக. முருகா, கிருஷ்ணா, ராமா, சிவா, விஷ்ணு, இது எல்லாமே ஒரே ஈஸ்வரனுக்கு இருக்கக்கூடிய பல பேர், பல ஃபார்ம். ஆனால் ஈஸ்வர தத்துவம் எப்படி இருக்கிறது? ஒன்றாக இருக்கிறது. அதோடைய வெளி தோற்றம் ஜெகத் காரணமாக இருக்கிறது. அது அப்படின்னு சொல்லும்போது அந்த பரபிரம்ம வஸ்து சத்தாக சித்தாக எல்லாவற்றிலும் எல்லாமாகவும் விளங்கி கொண்டிருக்கிறது. அப்படிப்பட்ட தன்மை என்னது அப்படின்னா ஆத்ம சைத்தன்யம் சாட்சி. எது நான் எது நான் எது நான் அப்படின்னு உண்மையான நான் எதுவோ அந்த சைத்தன்ய வஸ்து தான் என்னுடைய உண்மையான நேச்சர், என்னுடைய தன்மை, நான். அப்போ நான் ஒன்று நான் இப்போ வச்சுட்டு இருக்கேன் இல்லையா? நானுன்னு நான் ஒன்று வச்சுட்டு இருக்கேன். கரெக்டா? அல்லது நான் மட்டும் இல்லை, என்டையர் சிருஷ்டி, என்டையர் உலகத்தில், என்டையர் மனித குலத்தில் நானுங்கிறதுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது. அந்த அண்டர்ஸ்டாண்டிங் எப்படி இருக்கிறது இல்லையா? ஷரீரம், மனசு. கரெக்டா? அப்போ அந்த நான் என்ன நான் அப்படின்னா அது அகங்காரஹா. அகங்காரஹா. இந்த ஷரீரம் மனசு நான் அப்படின்னு கிளைம் பண்றது அகங்காரஹா. இப்போ உண்மையான நான் எது அப்படின்னா ஸ்ரோத்ரஸ்ய ஸ்ரோத்ரம், அகங்காரஸ்ய அகங்காரா அப்படி சொல்லலாம் மேபி. ஏன்னா மனசோ மனோயது, வாச்சோக வாச்சம் இல்லையா? இந்திரியஸ்ய இந்திரியா, பிராணஸ்ய பிராணஹா அப்படின்னு கேனோபனிஷத் சொல்றது. சாட்சி சைத்தன்யம் எப்படிப்பட்டது? எது பிராணனுக்கு பிராணாக, மனசுக்கு மனசாக, சூக்ஷ்ம சரீரத்துக்கு சூக்ஷ்ம சரீரமாக அப்படின்னு என்ன அர்த்தம்? சூக்ஷ்ம சரீரம் அல்லது மைண்டு அல்லது பாடி, இதெல்லாம் அது அதுவாக இருப்பதற்கு எது இருப்பாக இருக்கிறதோ, இது எல்லாவற்றையும் உணர்றதுக்கு எது உணர்வு தத்துவமாக இருக்கிறதோ, எது அவேர்னஸ் பிரின்சிபலாக இருக்கிறதோ, எது கான்ஷியஸ்னஸாக இருக்கிறதோ, அப்படிப்பட்டது தான் சாட்சி சைத்தன்யம். அந்த சாட்சி சைத்தன்யம் என்னது? அதுதான் பிரம்மன். அந்த பிரம்மன் சொன்னால் ஏதோ ஒரு வார்த்தை சதுர்முக பிரம்மாவன் கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. அந்த பிரம்மன் சொன்னால் அதுதான் பரமாத்மா. கரெக்டா? இப்படி போனாலும் அதுதான், அப்படி போனாலும் அதுதான். வசதி எல்லாத்தையும் நான் முடிச்சிடக்கூடாது, மிஸ்டேக் ஆகிடுவாங்க, கன்ஃபியூஸ் ஆகும். எல்லா டைரக்ஷன்லேருந்தும் நான்லேருந்து சாட்சின்னு சொன்னால் நான் தான், இங்கேருந்து போகும்போது பரமாத்மா, இந்த பரமாத்மாவுடைய லட்சணம் நான் அப்படி வரணும். இல்லை பரமாத்மாலேருந்து இந்த கிருஷ்ணா ராமா பாடிகார்டு முனீஸ்வரா சொன்னால் கூட, பாடிகார்டு தெரியுமா உங்களுக்கு? பாடிகார்டு முனீஸ்வர்லேருந்து சொன்னால் கூட அந்த பாடிகார்டு முனீஸ்வரா தேவதா. அந்த தேவதாஸ்ய தேவதா யாரு? ஈஸ்வரா. அந்த ஈஸ்வராவுடைய உண்மையான தன்மை என்னதுன்னா பரபிரம்ம சச்சிதானந்தம் அல்லது சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்ம. அந்த பிரம்ம வஸ்து என்னது? அகமஸ்மி. எப்படிங்கிற இந்த விசாரம் தொடர்ந்து இருக்கணும்.
இப்படி ஆச்சுனாக்க நம்ம எதை பார்த்தாலும், எதை வணங்கினாலும், எதை பேசினாலும், எதை எண்ணினாலும் இது எல்லாமே எப்படி பரபிரம்மத்துடைய வெளிப்பாடு அல்லது அல்டிமேட்லி என்னுடைய வெளித்தோற்றம். இதுதான் மகா வாக்கிய விசாரம். இதான் ஐக்கியப்படுத்துறது. இருக்கிறது ஒன்று தான், அதோடைய தோற்றம் தான் இவ்வளோ பலதாக பல நாமரூபமாக விளங்கி கொண்டிருக்கிறது. இது தெரியணும். தெரியாத மட்டும் என்னது? ஐ ஆம் திஸ் பாடி மைண்ட். எனக்கு வேறாக இந்த உலகம் இருக்கிறது, எனக்கு வேறாக பரமேஸ்வரன் இருக்கான், நான் படைக்கப்பட்டிருக்கிறேன், படைப்புன்னு ஒன்று இருக்கிறது, படைத்தவன் ஒருத்தன் இருக்கின்றான் அப்படின்னு எல்லாம் கம்ஃபர்டபுளாக பிரித்து வச்சுருக்கோம். அப்போ என்ன ஆகும்? இந்த அறிவு என்ன பண்ணுறது அப்படின்னா, சும்மா வீட்டுக்குள்ளே ஒரு சின்ன விஷயத்தை எடுத்துட்டு ஹேண்டில் பண்ணும்போது பலவிதமாக என்னுடைய லிமிட்டேஷன், என்னுடைய குறைபாடுகள், என்னுடைய இயலாமை எல்லா இடத்துலையும் வெளிப்படும். அப்போ என்னாகும்? என்கிட்ட ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, நான் கரெக்டாக தான் பண்ணுறேன். இந்த உலகம் ப்ராப்ளம், இந்த உலகத்தை படைச்சானே அவன் ப்ராப்ளம். சம்சாரம் புரியறதா? சம்சாரியோட எண்ணம் புரியறதா? நான் என்ன இந்த உலகத்திற்கு நான் அகப்பட்டிருக்கிறேன். பரமேஸ்வரன் அருள் பண்ணாதான் என்னால் ஏதாவது பண்ண முடியும். எவ்வளோ ஒரு அடுத்த மந்திரத்தை சொல்லப்படுறது தீன பாவா, எவ்வளோ அனீஷா சொல்லப்படுறது, எவ்வளோ ஹெல்ப்லெஸ்ஸாக இருக்கேன் பாருங்க. என்ன பண்ண முடியும் உங்களால்? ஒன்றும் பண்ண முடியாது. ஏதாவது பார்த்து பண்ணால், கோவிலுக்கும் நானும் டெய்லி வரேன், ஏதாவது நடந்தால் ஓகே. முக்கால்வாசி பேர் இங்கே வர்றது எப்படி? எதுக்காக? ஹெல்ப்லெஸ்ஸாக வரா. பின்னாடி சொல்கிறேன் அது இந்த சம்சாரி பாவம். அதை தான் நம்ம என்ன சொல்கிறோம்? அகங்காரா அல்லது ஜீவ பாவா. ஐ ஆம் அப்படிங்கிற சொல்லுக்கு என்ன அர்த்தம் வச்சுருக்கான் சம்சாரி? என்ன அர்த்தம் வச்சுருக்கான்? பாடி மைண்டு. ஐ ஆம் த லிமிட்டெட். நான் ஒரு நாள் வருவேன், ஒரு நாள் போயிடுவேன், என்னை யாரோ ஒருத்தர் காப்பாற்றணும், எனக்கு வேறு வழி கிடையாது. இப்படி எல்லா இடத்துலையும் டிபெண்ட். நான் சந்தோஷமாக இருக்கிறதுக்கு ஒரு 10 விஷயம் நடக்கணும், 25 விஷயம் நடக்கக்கூடாது. ஒரு சின்ன சந்தோஷமாக இருக்கிறது எவ்வளோ ஒரு பரிச்சின்னத்துவம் பாருங்க. குட் நியூஸ் என்னென்னா, ஃப்ளாஷ் நியூஸ் என்னென்னா, பிரேக்கிங் நியூஸ் என்னென்னா, இந்த பரிச்சின்ன பாவம் இருக்குல்ல, ஜீவ பாவம் அல்ல இந்த சம்சாரமானது உண்மையிலேயே கிடையாது. எது உண்மையோ அதை ஒன்றுமே செய்ய முடியாது. சத்தியம்ங்கிற வார்த்தைக்கு இந்த டெஃபினேஷன் இருக்கிறது. எது சத்தியமோ அதை நீக்கவே முடியாது, ரிமூவே பண்ண முடியாது. இப்போ சம்சாரம் உண்மையா? சம்சார நிவர்த்தி ஏற்படணும்னா அது சத்தியமாக இருக்க முடியாது. ஆனால் சம்சார அனுபவம் இல்லையா? சம்சார அனுபவம் இருக்கா? இருக்கே இருக்கே. எவ்வளோ கஷ்டப்பட்டு இப்போ கிளாஸுக்கு வந்திருக்கேன்னு தெரியுமா உங்களுக்கு? இருக்கு. கஷ்டப்பட்டேன் வந்தேன் சொல்கிறேன்னா சம்சாரத்தோடைய எக்ஸ்பிரஷன் தான் அது. அப்போ இருக்கா இல்லையா? எப்படி என்ன சொல்லுவேன்? ஓட்டு போடலாமா, கை தூக்கலாமா, அப்படிலாம் பண்ண முடியாது. இருக்கு இல்லை, அதுக்கு பேர் மித்யான்னு பேர். அனிர்வாச்சியம் மித்யா சம்சாரா. அது தோன்றுகிறது, அனுபவத்தில் இருக்கிறது, உண்மையிலேயே இருக்கா அப்படின்னா இல்லை. Therefore, சம்சார நிவர்த்தி பாசிபிள், மோக்ஷம் சம்பவதி. புரியுறதா? எப்படி? ஐக்கிய ஞானேன, ஐக்கியத்தினால முடியும். என்ன ஐக்கியம்? எனக்கு வேற ஒன்று கிடையாது, இருப்பது நான் மட்டுமே. நான் பேசுறது கிளியரா கேட்கறது இல்லை? டிஸ்டர்பன்ஸ் எதுவும் இல்லையே? சரி. அப்போ என்ன பண்ணுறான்? லைஃபுடைய கோல் என்ன இல்லையா? இப்படிப்பட்ட தத்தளிக்கக்கூடிய இந்த ஜீவனை என்ன பண்ணணும் இல்லையா? இந்த இல்லை கவலைப்படாத, உன்னுடைய பிரச்சனைக்கு எல்லாம் சொல்யூஷன் இருக்கு, ப்ராப்ளம்லாம் சால்வ் ஆகிடும். ஃபஸ்ட்டு சொல்கிறது எப்படி சால்வ் ஆகும் இல்லையா? நீ உன்னுடைய சமய வாழ்க்கை, ரிலீஜியஸ் லைஃப்பை நன்னா பண்ணு, பக்தி மார்க்கத்தில் நன்னா இரு இல்லையா? அதை வச்சுட்டு நன்னா ரெடி பண்ணிக்கோ. என்ன ரெடி பண்ணிட்டு அங்கேயே இருந்துடாத, வேதாந்தத்துக்கு வா. இங்கே தான் பர்மனன்ட் சொல்யூஷன் இருக்கிறது. ஏன்னா இந்த அறிவுனால தான் உனக்கு ஃப்ரீடம். எதுலேருந்து ஃப்ரீடம்? எல்லா விதமான சம்சாரத்திலேருந்து ஃப்ரீடம். புரியுறதா?
அப்போது நம்மளுடைய வாழ்க்கை இருக்கிறது இல்லையா, ஒரு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ், ஒரு ஒரு கர்மா, அந்த கர்ம பலன், இது எல்லாம் என்ன பண்ணுறது அப்படி சொன்னால், இது எல்லாம் எனக்கு பாடம் கற்பிக்கிறது. அதனால் பரீட்சலோகான் கர்மச்சிதான். அப்போ என்னுடைய ஃபோக்கஸ் எங்கே இருக்கணும்? என்னுடைய ஃபோக்கஸ் ஒரு ஒரு அனுபவத்திலேருந்து அந்த அனுபவத்தை விசாரம் பண்ணுறது இல்லை, அது ஒரு பார்ட்டு. பட் மெயின் ஃபோக்கஸ் எங்கே? இதிலேருந்து நான் என்ன கற்றுக்கிறேன்? இந்த கர்ம பலம் எப்படி இருக்கிறது? பேடாக இருக்கிறது. பேடு தெரியுமா இல்லையா? பேடு தெரியுமோ? பந்தகத்துவ தெரியும் எல்லாவற்றையும் மண்டையாற்றல் டக்குன்னு கேட்பேன். இப்போ பேடுன்னா என்ன? BAD. பீனா பந்தகத்துவம், ஏனா அதிருப்திகரத்துவம், டீனா என்ன? துக்க நிவர்த்தி இல்லை, துக்க மிஸ்ரிதம். இப்போ ஒரு ஒரு அனுபவம் அதோடைய பலனும் எப்படி இருக்கிறது? எனக்கு துக்கம் கலந்து சுகமாக இருக்கிறது, அதிருப்தி கண்டினியூ ஆகிறது, திருப்பி அதையே அங்கேயே போகிறது மைண்டு. புரியுறதா? அப்படி பண்ணி அவன் மெதுவா இந்த பரீட்சை விவேகம் இதை பண்ணி, இப்படி இருக்குன்னு சொல்லி, அப்போ இதில் நான் சுகத்தை தேடுறதோ, இதில் நான் பர்மனன்ஸை எதிர்பார்க்கறதோ வியர்த்தம் அப்படின்னு அறிவு அடைகிறான். இதற்கு பேர் நிர்வேதம். அப்புறம் என்ன? அப்போனா இப்போ எனக்கு ஃப்ரீடம், முக்திக்கு எங்கே போகணும்? குரு கிட்ட போய் படிக்கணும் இல்லையா? அப்படி ஃபைனலாக என்ன சொல்கிறான்? இத்தனை நாள் நீ சிரமப்பட்டையே, இவ்வளோ நாள் நீ கஷ்டப்பட்டையே, என்ன நீ அப்பவும் பிரம்மன், இப்பவும் பிரம்மன். புரியுறதா? அப்போ அஜ்ஞானம், அதுலேருந்து ஏற்படக்கூடிய அத்தியாசம் அல்லது மிஸ்கன்செப்ஷன், இக்னரன்ஸ், அதுலேருந்து வரக்கூடிய மிஸ்கன்செப்ஷன் எப்படி இருக்கிறது? எனக்கு அது அப்படியே கண்டினியூ ஆகி என்ன ஒரு நாளைக்கு அதுலேருந்து விடுபடுற மாதிரி ஆகுது. ஆனால் நான் எப்பவும் பந்தப்படலை, விடுவும் படலை. ஏன்? நான் யாருங்க? கரெக்டா? நான் யாரு? பிரம்மன், ஆத்மா. எப்போ பந்தப்பட்டது? எப்போ விடுதலை ஆச்சது? புரியுறதா? எப்பவுமே இல்லை. கரெக்ட்? அப்போ நான்கிறது இத்தனை நாள் என்ன வச்சுட்டு என்ன ஆகும்? அந்த நோஷன் நான் என்ன வச்சுட்டு இருந்தேனோ அது என்ன ஆகிறது? அது அப்படியே ட்ராப் ஆகிறது. புரியுறதா? ஐ ஆம் திஸ் பாடி மைண்டுங்கிற நோஷன் ட்ராப் ஆகிறது. அது நோஷனாக இருக்கிறதுனால சம்சாரம் ஆல்சோ நோஷன், அதனால் அதை எடுக்க முடியும். அந்த சம்சாரி ஜீவாவை சிம்பலைஸ் பண்ணுறது இந்த ஒரு குட்டி பறவை. வந்தேனா? இதோ சொல்கிறேலே, துவா சூப்பர்னால படித்தோம். ஒரு பறவை இருக்கிறது, ஒரு மரத்தில் 2 பறவை இருக்கிறது அப்படின்னு சிம்பாலிக்காக காட்டுறது. ஏன் 2 காட்டுறது? அஜ்ஞான காலத்தில் ஐ ஆம் த பாடி மைண்டுன்னு ஒருத்தன் குத்துக்களெல்லாம் ஒருத்தன் நான் தான் எல்லாம் பண்ணணும், நான் தான் எல்லாத்தையும் அடையணும்னு ஒருத்தன் டோட்டலாக ஓடின்னு இருக்கான் வாழ்க்கையில். அவன் ஓடின்னு இருக்கும்போது யார் அவன்? அவனுடைய ட்ரூ நேச்சர் என்ன? சாட்சி சைத்தன்யம். அது 2வது பறவையை குடிக்கிறது, துவா சுபர்ணா. இதெல்லாம் எங்கே நடக்கிறது? இந்த சரீரம் என்கிற விருட்சத்தில் நடக்கிறது. என்ன பண்ணிட்டு இருக்கேன்? அதை கிடைச்சா எனக்கு சந்தோஷம், இது கிடைச்சா எனக்கு நிம்மதி, இதை பண்ணினா எனக்கு பாதுகாப்பு அப்படின்னு ஓடு ராஜான்னு ஓடின்னு இருக்கேன். எதை நினச்சிண்டு? நான்கிறதுக்கு சம்சயமே ஏற்படலை, கொஞ்சம் கூட எனக்கு டவுட் வரல. என்னது? நான் ஒன்று அது எதுக்கு யோசிக்கணும்? நான் தான் அப்படின்னு அடிபடும்போது என்னடா இது எனக்கு கஷ்டமாகவே இருக்கு, இந்த கஷ்டத்துலேருந்து எப்படா விடுபட முடியுமா, போட முடியாதா இப்படின்னு கேள்வியெல்லாம் வந்துட்டே இருக்கும். அப்படியே பிரதட்சணம் பண்ண வரும்போது விடுபட முடியும்னு காதில் விடும். ஏதோ சொல்கிறாளே நமக்கு கேட்டது அப்படின்னு உக்காந்தோன்னா இங்கே இப்படி தான் விடுபட முடியுமா அப்படின்னு அந்த பறவை என்ன பண்ணுறது? கொஞ்சம் கொஞ்சமாக சம்சாரத்தை உணர்கிறது. அந்த சம்சாரத்துடைய தன்மையை அலசி ஆராய்ந்து அந்த சம்சாரம் இருக்கிறது போல இருக்கிறது, என்னுடைய உண்மையான தன்மையை புரிவதனால் அந்த இருக்கிற போல் இருக்கக்கூடிய சம்சாரமானது நீக்கப்படுகிறது. தேர்ஃபோர் அப்பவும் சரி இப்பவும் சரி சம்சாரப்பட்ட ஜீவாவானா இருந்ததே கிடையாது. சாட்சி இருக்கிறதா? நீ சம்சாரியா அஜ்ஞானியா இருக்கும்போது சாட்சி இருக்கிறது என்ன பண்ணிட்டு இருக்கிறது? அப்படியே பார்த்துட்டு இருக்கிறது, சாட்சியாக இருக்கிறது. புரியுறதா? இன்னொரு பறவை மேலே உட்காந்துட்டு அப்படியே பார்த்துட்டு இருக்கிறது, சாட்சி.
எப்போவுமே இருக்கக்கூடியது, எந்த விதமான மாறுதல் அற்றது இல்லையா, எந்த விதமான பந்தத்துக்கு அகப்படாத அந்த சுத்த சைத்தன்யம், ஒரிஜினல் கான்சியஸ்னஸ். இந்த தப்பான எண்ணத்தில் அஜ்ஞானத்தினால நான் எந்த சோயன்சோ அப்படி எப்படின்னு எல்லாம் பண்ணுறானே, கிளைமிங் பாடி அண்ட் மைண்ட் ஆஸ் ஐ ஆம், நான் தான் இந்த உடம்பு மனசுன்னு, அதை என்ன பண்ணுறோம் அப்படின்னா அகங்காரம்னு சொல்கிறோம். புரியுறதா? சம்சாரி ஜீவா சொல்கிறோம். அவனுக்கு என்ன அர்த்தம்? பகவானை எப்படியோ போய் ஏதோ பண்ணி ஏதோ வாங்கி என்னுடைய கஷ்டத்தெல்லாம் நீக்கிக்கணும், இந்த உலகத்தை இதெல்லாத்தையும் நான் சரி பண்ணிட்டேன்னா நான் சந்தோஷமாக இருப்பேன். புரியுறதா? இப்படிப்பட்ட தவறான கருத்தில் இருக்கக்கூடிய சம்சாரி ஜீவா இரண்டாவது பறவை அல்லது அகங்காரத்தை குறிக்கிறது. தேர்ஃபோர் எல்லா விதமான கஷ்டத்துக்கு இல்லையா மூல காரணம் என்னது சொன்னா அஜ்ஞானத்திலேருந்து ஏற்பட்டிருக்கக்கூடிய மிஸ்டேக் கன்க்ளூஷன், மிஸ்டேக் நாலேஜ், அத்தியாசா. கரெக்டா? எப்படிப்பட்டது? தேக அபிமான. இது தேக அபிமானம் அப்படின்னா நான் இந்த தேகம் அப்படிங்கிற ஆழமான கருத்து. தேகம்னா எல்லாமே, மனசு, பிசிக்கல் பாடி, சூக்ஷ்ம சரீரம், ஸ்தூல சரீரம் எல்லாம். புரியுறதா? அதனால இங்க மந்திரம் என்ன சொல்றதுன்னா விருக்ஷ கல்பனாவை கொடுக்கறது. என்ன கல்பனா? விருக்ஷ கல்பனா. விருக்ஷ கல்பனா மூலியமாக என்ன சம்சாரத்தை காட்டுறது, சம்சாரியை காட்டுறது. அந்த சம்சாரி எப்படி மோக்ஷத்திற்கு வரான் அவ்வளோ டீட்டெயிலாக சொல்கிறேன், நம்ம ஆட் பண்ணுறோம். பட் அதே நேரத்தில் அதே சம்சாரியாக இருக்கும்போது கூட அவன் சாட்சியாக தான் இருக்கின்றான். இந்த அண்டர்ஸ்டாண்டிங் தான் பெண்டிங். ரெண்டு பறவை இருக்குன்னாக்க எனக்குள்ள ரெண்டு ஆள் இல்லை, நல்லா புரிஞ்சுக்கணும். நமக்கு உதாரணம் காட்டும் போது அப்படி காட்ட முடியும், அப்படி சொல்ல முடியும். ஆனால் ரெண்டு கிடையாது. அதுக்காக இவ்வளோ நேரம் சொன்னேன் நான். கரெக்டா? பொண்ணாட்டி அப்படியே ஜாலியாக அப்படியே ஜீவாத்மா பரமாத்மா அப்படின்னு பார்த்துட்டோம். ஜீவாத்மா பரமாத்மான்னு ரெண்டு கிடையாது. கரெக்டா? உண்மையிலேயே என்ன இருக்கிறது? ஒரு ஆத்மா தான் இருக்கிறது, பிரம்ம. இது ரெண்டு கிடையாது. ஆனா ரெண்டு இருக்குன்னு நினைச்சுட்டு இருக்கானா? சொல்லுங்க. இப்போ நான் இருக்கேன், ஈஸ்வரா இருக்கான், தனியா நினைச்சுட்டு இருக்கோமா இல்லையா? நினைச்சுட்டு இருக்கிற மட்டும் ரெண்டு இருக்கு, பாருன்னு பார்த்து கடைசியில் இல்லை பார்த்தியா, ஓ ஆமா இல்ல, அவ்வளவுதான் மோட்சம். அதுக்காக துவா சுபர்ணா இரண்டாக சொல்லி இல்லையா, ஒரு பறவை வெளியில போய் எல்லா கர்மத்தையும் அனுபவிக்கிறது, எல்லா கஷ்டமும் படுறது, தத்தளிக்கிறது. ஒரு பறவை என்ன எப்படி இருக்கிறது? அப்படியே சாட்சியா இருக்கிறது. ஒரு பறவை ஜீவாத்மாவை குறிக்கிறது, தட் இஸ் சம்சாரியை குறிக்கிறது. ஒரு பறவை பரமாத்மாவை குறிக்கிறது. ரெண்டும் எங்க இருக்கிறது? ஒரே சமானஹா விருட்சம், ஒரே விருட்சத்தில் இருக்கிறது. இதே அந்த கரணத்தில் நோஷன், தப்பான நோஷன் இருக்கிற மட்டும் ஜீவாத்மாவும் இருக்கிறது, பரமாத்மாவும் இருக்கிறது. தப்பான நோஷன் நீங்கிய பிறகு எப்பவுமே இரண்டு இல்லதல்லப்பா. there was never two. understood? புரியுறதா? அப்படி நீங்க இதை எடுத்துக்கணும். therefore நானுங்கிறதுக்கு எப்படி இருக்கேன்? நான் இருக்கேன், எனக்கு எல்லாம் இயங்க வைக்கக்கூடிய பரமாத்மா இருக்கான், சம்சாரியோட ஐடியா. ஞானத்துக்கு பிறகு என்னது? நான் இருக்கேன், இந்த உடம்பு மனுஷன், உடம்பு சரீர உடம்பு அல்லது மனசு உடம்பை வைத்து மொத்த உலகத்தை கூட நான் டிரான்சாக்ட் பண்ணிட்டு இருக்கிற மாதிரி பண்ணிட்டு இருக்கேங்கிறது ஞானியோட திருஷ்டி. ஏன்னா சாட்சி சொன்னேன்னா இந்த சரீரம் வச்சு சாட்சி சொல்றேன். ஸ்தூல சூக்ஷ்ம காரண சரீரம், பஞ்சகோஷா, அவஸ்தாத்திரம். இந்த கான்டெக்ட்ல அதே பரமாத்மாவை சாட்சி ஆத்மான்னு சொல்றோம். ஓகே, இந்த உலகம் பஞ்சபூதம் இவ்வளோ சிருஷ்டி இருக்கிறது, 7-14 லோகம் இருக்கிறது, அப்படி சொல்லும்போது இதற்கெல்லாம் சத்தாக விளங்கக்கூடிய பரபிரம்ம. ரெண்டும் வேற வேறையானா சாமானாதிகரண்யா. என்ன சாமானாதிகரண்யா? மெட்ராஸ் சென்னை போல. என்ன மெட்ராஸ் சென்னை போல? மெட்ராஸ் சென்னை எதை குறிக்கிறது? ஒரே விஷயத்தை குறிக்கிறது, ரெண்டு பெயர் இருக்கிறது. திருஷ்டி வேற. சரீர திருஷ்டியா சாட்சி சைத்தன்ய ஆத்மா சச்சிதானந்தா.
எல்லாம் டோட்டாலிட்டி சர்வம் ஜகத் திருஷ்டியா பரபிரம்மஸ்வரூபம் சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்ம. ரெண்டு வேற வேறையானா சாமானாதிகரண்யா. புரியுறதா? அப்படி சொல்லி இங்க என்ன பண்றோம் அப்படின்னாக்க, சம்சாரி புருஷா சமானே விரக்ஷா. அந்த புருஷன் இங்க என்ன ஆகிறது, ரெண்டாவது மந்திரம் என்ன ஆகிறது, சமானே விரக்ஷ புருஷா. இக்னரண்ட் ஜீவாவும் அதே விரக்ஷத்துல இருக்கான். நிமக்னஹா சமானே விரக்ஷா. எப்படி இருக்கான்? இத்தனை நேரம் சொன்ன மாதிரி எல்லா விதமான கஷ்டங்கள் துக்கங்கள் எல்லா டிரான்சாக்ஷன் எல்லா விவகாரத்திலையும் முழுகி உழுண்டிருக்கான். புரியுறதா? முக்கியமா எதனால இதெல்லாம், நான் இந்த உடம்பு மனசு கரெக்டா, இது நன்னா இருக்கிறதுக்கு, இது சந்தோஷமா இருக்கிறதுக்கு, இது பீஸ்ஃபுல்லா இருக்கிறதுக்கு எல்லாம் பண்ணிட்டு இருக்கணும். கரெக்டா? அப்போ அடிப்படை விஷயம் என்னது, நான் இந்த ஷரீரம், ஷரீரத்ரயம் அகமேவ இதி, அகமேவ சொல்லக்கூடாது, அகமேவ இதி மதிஹி அப்படின்னு எண்ணிக்கொண்டிருக்கின்றான். சமானே விரக்ஷே நிமக்னஹா. நிமக்னஹா அப்படியே அதில் மெய்மறந்து இருக்கானா, மெய்மறந்து இருக்கான், மெய்ய மறந்து விட்டான். புரியுறதா? அப்படிதான் இங்க. தேர்ஃபோர் ஒரு அப்ப என்ன ஆகிறது, என்ன பண்றேன், முக்கியமான அது கரெக்டா இருக்கானா அப்படின்னா ஃபுல்லா மோகத்துல இருக்கான். அப்ப உங்களுக்கு புரியுறதா, ஃபாலோ பண்ண முடியுறதா? முதல் மந்திரம் விரக்ஷ கல்பனா, அந்த உதாரணத்தை வர்ணனை பண்ணிது. விரக்ஷம் இருக்கிறது, ரெண்டு மரம் இருக்கிறது, ஒன்று வெளியில போயிட்டு எல்லாத்தையும் அனுபவிச்சுட்டு இருக்கிறது, ஒன்று சாட்சியா பார்த்துட்டு இருக்கிறது. அப்போ அந்த ஒரு ஒன்று ஒரு ஆனால் வெறும் சும்மா இருக்கிறதே அது ஜாலியாக இருக்கிறது, சந்தோஷமாக இருக்கிறது, எந்த சம்சாரமும் கிடையாது. வெளியில் போய் சந்தோஷத்தை அடையணுங்கிறது இன்னும் துக்கமாகிட்டே இருக்கிறது. அப்போது அந்த அந்த சம்சாரி ஜீவா ஒரு பறவை குறிக்கிறது, சும்மா இருக்கிற பறவை பரமாத்மாவை ஜீவா குறிக்கிறது. கிளியரா இல்லை? அதே கண்டினியூ என்ன ஆகிறது அப்படி சொன்னால், ஏன் அப்படின்னாக்க, ஏன் அப்படின்னு கேட்டேன்னா புரிஞ்சுக்கோங்க. அந்த ஒரு பறவை ஜீவாத்மா, அந்த ஜீவா எதனால மோகத்தில் இருக்கிறது. என்ன மோகம், என்ன மோகம்? ஃபர்ஸ்ட் இந்த சரீரம் உடம்பு அல்லது அகங்காரம் நான்னு கிளைம் பண்ணியிருக்கிறது. ஃபர்ஸ்ட் மிஸ்டேக். மோகம்னா சரியை தவறாகவும் தவறை சரியாகவும் நினச்சிக்கிறது, அல்லது டெல்யூஷன் அத்தியாசா. ரெண்டாவது என்னது, மோகமாக இருக்கும்னு தெரியாம என்ன நினச்சிட்டு இருக்கோம், நான் சாகவே கூடாது, இந்த கை இவ்வளோ பலம் இருக்குல்ல, இது எப்போவுமே அப்படியே இருக்கணும், இந்த உடம்பு இருக்குல்ல அப்படியே ஸ்ட்ராங்காகவே இருக்கணும், மனசு இருக்கல எப்போவுமே ஹாப்பியாகவே இருக்கணும். இந்த சரீரம் மனசையும் வச்சுட்டு என்ன எதிர்பார்க்கிறேன், அமிர்தத்தை எதிர்பார்க்கிறேன். யமதர்மராஜா உங்கள்கிட்ட நீங்கள் சாகவே மாட்டேன் தத்தாஸ்து சொன்னார்னா எப்படி இருக்கும்? ஆஹா 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 இல்லை இல்லை, நல்லா இருக்கும்ல, ஆசையாக இருக்கும்ல. அப்படி நான் இமேஜினாவது பண்ணி பார்க்கணும். நாட் பாசிபிள். அநியத்திகி, நியத்தி கிடையாது, அப்படி பண்ண முடியாது. அப்படி இருந்தால் எப்படி இருக்கும், நல்லா இருக்குமே இல்லை. அப்படிதான் எதிர்பார்க்குறான். ஏதாவது பண்ணி இந்த உடம்பு இப்போ சரி பண்ணுறோமா, இப்போ ஹெல்த்தில் இதெல்லாம் பண்ணுறோமா, எக்ஸசைஸ்லாம் பண்ணுறோமா, அதனால லாங் லைஃப், லாங் லைஃப். நம்மளே ஏதோ லைஃப் இழுத்துடுற மாதிரி. இவ்வளோ பேர் எதுக்கு ஃபைட் பண்ணா கொரோனாக்காக? கொரோனாலேருந்து எல்லாருக்கும் வாழணும். N+1 இன்னும் ஒரு நாள் வாழ்ந்துடுறேன். டெய்லி யம தர்மம் வந்தார்னா இன்னும் ஒரு நாள் கூட, இன்னும் ஒன் டே கூட. நேச்சுரலாக என்ன டிசைர் இருக்கிறது? பர்மனன்சியை தான் நம்ம எதிர்பார்க்கிறோம், அமிர்தத்தை தான் எதிர்பார்க்கிறோம். நான் இந்த உடம்பு மனசுங்கிறதுனால டோட்டலாக இதோட சேர்ந்து நான் பர்மனெண்ட்டாக இருக்கணும்னு எதிர்பார்க்குறோம். மோகா, புரியுறதா? அதுக்கப்புறம் என்ன மோகம்? இந்த உடம்ப மனசை வச்சுண்டு பர்மனெண்ட்டாக எனக்கு நிம்மதி இருக்கணும், பர்மனெண்ட்டாக செக்யூரிட்டி இருக்கணும், பர்மனெண்ட்டாக சந்தோஷமாக இருக்கணும், துக்கமே வரக்கூடாது, கஷ்டமே வரக்கூடாது. பாசிபிளா? மாத்ரா ஸ்பர்ஷாஸ்து கௌந்தேய
சீதோஷ்ண சுக துக்கதா ஆகமாபாயினோ நித்யாக தாம் திதிக்ஷஸ்வ பாரத. அனாத்மாவுடைய லட்சணம் என்னது? துவந்துவம் இருக்கும், சுகம் இருக்கும், துக்கம் இருக்கும், லாபம் இருக்கும், அலாபம் இருக்கும், ஜெயம் இருக்கும், அஜயம் இருக்கும், எல்லாம் இருக்கும். மோகா மோகமானஹா முக்கியமானஹா, மோகத்தில் இருக்கிறான். இதெல்லாம் எதை குறிக்கிறது? அந்த சம்சாரி இதை குறிக்கிறது. அனீஷா. அப்போ நான் எதிர்பார்க்கிற பர்மனெண்ட்டாக நான் பாதுகாப்பாகவே இருக்கணும், எனக்கு எந்த கஷ்டமும் வரக்கூடாது, எந்த ப்ராப்ளமும் வந்துடக்கூடாது, இப்படிலாம் நினைக்கிறது என்ன ஆகும்? மேபி ஒன் டைம் கிளிக் ஆகிடும், அடுத்த வாட்டி அடுத்த மாதம் ஓ நோ இது நினச்சேனே அது நடக்கலையே, இப்படி ஆகிடுதே இப்படி ஆகிடுதே இப்படி ஆகிடுதே. நம்மளை சுற்றி இருக்கிறவெல்லாம் போயிடுவா, நம்ம என்ன நினச்சோம்? அவள் நம்ம கூடயே இருந்துருவா நினச்சோமா? அப்புறம் என்ன? நான் அப்பா, நான் தம்பி, நான் அண்ணா, நான் தாத்தா, நான் பாட்டி, நான் மாமியார், நான் மாட்டு பொண்ணு, எவ்வளோ ரோலில் இருக்கும். என்ன பண்ணுறோம் அங்கே போய்? மோகம் பற்றியெல்லாம் எப்படி இருக்கிறதுன்னு. ஐ ஆம் த டாடி, ஐ ஆம் த மம்மி, ஐ ஆம் த பாட்டி தாத்தா, ஐ ஆம் த சிஷ்யா, ஐ ஆம் த குரு. எல்லாம் டேஞ்சர். எல்லாம் ஏதோ ஒரு ரோலை கிளைம் பண்ணணும், அகங்காரத்தை கிளைம் பண்ணுறோன்னு அர்த்தம். நீ தாத்தாவா பாட்டியா சொல்லியிருக்கா வேதத்தில்? யூ ஆர் த பாட்டி சொல்லியிருக்கா? யூ ஆர் வாட்? யூ ஆர் தட். வாக்கியம் அது இல்லை. அப்போ தப்பா என்ன நினச்சிண்டு போய் அந்த ரிலேஷனில் எப்படி என்னெல்லாமோ எதிர்பார்க்குறோம். அதனால் என்ன ஆகும்? ரொம்ப ஃப்ரீக்குவெண்ட்டாக அடிக்கடி என்ன ஆகிடும்? ஹெல்ப்லெஸ் ஆகிடும். அனீஷா இஸ் ஈக்குவல் டு ஹெல்ப்லெஸ்னஸ். ஏதோ ஒரு விஷயத்தினால லிமிட் ஆகிடுவேன் நான், லிமிட்டெட் எல்லாத்துலேயும். ரிலேஷன்னால பையன் சொன்ன பேச்சு கேட்க மாட்டான், அம்மா சொன்ன பேச்சு கேட்க மாட்டான், ஹஸ்பண்டு சொன்ன பேச்சு கேட்க மாட்டா, ஒய்ஃப் சொன்ன பேச்சு கேட்க மாட்டா. நான் எதிர்பார்க்குறேன் கேட்கணும், அப்படி நடக்கணும்னு எதிர்பார்க்குறேன், பாச்சா செல்லலை. அப்புறம் கூடவே என்ன? இந்த ரிலேஷன்ஷிப்பு, ஹஸ்பண்ட் ஒய்ஃபு, அம்மா பையன், எல்லாம் எனி ரிலேஷன்ஷிப் எல்லாம் எப்படி இருக்கிறது? இது அப்படியே இருந்துடணும், பர்மனெண்ட்டாக என் கூட இருந்துடணும் அப்படிங்கிற மோகம். அப்படி நடந்துருமா? நடக்காது. ரிலேஷன்ஷிப் ஒரு நாள் என்ன ஆகிடும்? ஒன்று நம்மளே அறுத்துருவோம், இல்லை அதுவே அறுந்து போயிடும். என்ன ஆகும்? இப்படி ஆயிடுத்தே இப்படி ஆயிடுத்தே இப்படி ஆயிடுத்தே. புரியுறதா? ஹெல்ப்லெஸ்னஸ். ஒன்றுமே பண்ண முடியாது. என்ன பண்ண முடியும்? கரெக்டா? ஓ அப்படின்னா ஒன்றுமே பண்ண முடியாது, அப்படி தான் போல இருக்கு அப்படின்னு துக்கமாக புரிஞ்சுக்க சொல்லலை. இங்கே அறிவோடு புரிஞ்சுக்கோங்க. அனாத்மா, சரீரம், உடம்பு சம்பந்தப்பட்ட இந்த உலக சம்பந்தது எல்லாமே அனித்தியம். அனித்தியம் ஃபர்ஸ்ட் லெவல். ஆனால் இங்கே என்ன சொல்கிறோம்? இருக்கிறது எல்லாமே ஏக விஜானேன சர்வ விஜானம் பவதி இது. எல்லாமே பிரம்மத்தின் தோற்றம் தான், பிரம்மத்தை தவிர வேறு எதுவும் இல்லை. அந்த பிரம்மன் தான் நான். அப்போ நானான் தான் ஹஸ்பண்டா, ஒய்ஃபா, டேடியா, மம்மியா, எல்லாமாகவும் நான் தான் இருக்கின்றேன் இல்லையா? என்ன ஆகும்? அந்த ரோல் என்ன ஆகும்? அந்த இடத்துல அந்த தோற்றம் என்ன ஆகும்? வியக்தம் அவ்வியக்தம் போயிட்டு வரும். எனக்கு எந்த பாதிப்பும் ஏற்படுறதில்லை. ந ஜாயத்தே ந மிரியத்தே வா விபஸ்சித் நாயம் பபூவன நாயம் குதஸ்சின்ன பபூவ கஸ்சித் அஜோ நித்ய சாஸ்வதோயம் புராணः ந ஹன்யதே ஹன்யமானே ஷரீரே. கட்டோபனிஷத்தில் வரக்கூடிய மந்திரத்தை தான் கீதையில் போட்டிருக்கு. நமக்கு அது தெரியும். நான் ஜாயதே மிரியதே வா கதாச்சித் நாயம் பூத்வா அப்படி சொல்லுவோம். இந்த இடத்துல ஒன்றும் ஸ்ட்ராங்கான மந்திரம் கட்டோபனிஷத்தில் படிப்போம். அது இங்கே என்ன ஆகிறது? அனீஷா. எல்லாமே சர்வம் பரவசம். நான் சந்தோஷமாக இருக்கிறதுக்கு, நான் ஏதாவது என்னுடைய நிம்மதிக்கு, சந்தோஷத்துக்கு எல்லாம் என்ன, எல்லா இடத்துலையும் நான் டிபெண்ட்டாக இருக்கேன், எமோஷனலாக டிபெண்டாக இருக்கேன் இல்லையா? எல்லாம் நடக்கலைன்னா ஓ அப்படி ஆகிடுத்தே, இப்போ என்ன பண்ணுறது, என்னால் என்ன பண்ண முடியும் சொல்லுங்கோ, இதனால் எனக்கு காம்புக்கே வர முடியல சொல்கிறீங்களா? அதான் அனீஷா. ஏன் எதனால்? எல்லாம் மூல காரணம் என்ன? முக்கியமானஹா. என்ன முக்கியமானஹா? என்ன மோகம்? நீங்கள் ஞாபகப்படுத்திக்கோங்க இப்போ சொன்னது புரியுறதா? தேர்ஃபோர் என்ன ஆகும்? சோச்சதி. எந்த மந்திரம் பார்த்துட்டு இருக்கோம்? இப்போ நான் மந்திரத்தை பார்க்கலையே, உங்களே பார்த்துட்டு இருக்கேன். எப்படி எந்த மந்திரம் என்ன சொல்கிறது பார்க்கணும். அங்கேயும் கரெக்டாக 3 1 2 சோச்சதி.
அதனால் என்ன ஆகிடும், கண்டினியூஸாக சோகம். அர்ஜுன முதல் அத்தியாயம் பேர் என்ன கீதையில்? அர்ஜுன விஷாத யோகா இல்லையா? விஷாதம்னா என்ன? சோகம். என்ன பண்ணிட்டு இருந்தான் அர்ஜுன விஷாத யோகத்தில்? பகவான் கிருஷ்ணன் கூட டான்ஸ் ஆடிந்தானா? கண்ணீர் கம்பளமாக உட்காந்துண்டு சோகம். நமக்கு சோகம் இருக்கா வாழ்க்கையில்? புத்தா மாதிரி நான் கேட்கணும், சோகம் இல்லாதவா கை தூக்குங்க. இல்லையே, சோகம் இருக்கிறதே. சோச்சதி, புரியுறதா? சோச்சதி. இப்படி அந்த குட்டி பறவை இருக்கிறது. சும்மா குட்டி பறவை சொல்கிறேன் இல்லையா? பரமாத்மா பறவை கொஞ்சம் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் தாட்டியாக இருக்கும்ல, அப்படின்னு சொல்லக்கூடாது. ரெண்டும் ஒரே பறவை ஒரே மாதிரி இருக்கும். புரியுறதா? வேணா நீங்கள் ஒன்று ஒரிஜினல், ஒன்று கண்ணாடியில் காட்டுற ரிஃப்ளெக்ஷன் வேணால் வச்சுக்கலாம். ரெண்டு கிடையாதுங்க. ஓகேயா? அப்போது ஃபஸ்ட்டு 2 லைன் என்ன பண்ணுறதுன்னா, இந்த சம்சாரி ஜீவா அந்த சின்ன பறவையை சிக்னிஃபை பண்ணுறது, காட்டுறது. இதோடைய ரூட் காஸ் என்ன? தேக அபிமான, மோகா, அஜ்ஞான அத்தியாசா. குட் நியூஸ் என்ன? இது உண்மை கிடையாது, மித்யா. தேர்ஃபோர் எடுக்க முடியும். அப்படி எடுத்தவன் என்ன ஆவான்? ஞானத்தினால் என்ன ஆகும்? இப்படி மகா வாக்கிய ஐக்கியம் என்ன ஆகும்? எதா அந்யஹா பஷ்யதி. அதே பறவை இல்லையா ஞானத்திற்கு பிறகு எப்படி இருக்கிறது? அல்லது இந்த பறவை அந்த பறவையை பார்க்கறதான். அல்லது வேதாந்தம் படிக்காதவன் வேதாந்தம் படித்த எல்லா கேம்பும் பிரஸ்தான திரயத்தை முடித்தவாள் இப்படி பார்க்கறதான். இவங்க மட்டும் இப்படி ஜாலியாக இருக்காங்க, என்னை விட நிறைய கஷ்டம் இருக்கிற மாதிரி தான் இருக்குது, ஆனால் கேஷுவலாக ஜாலியாக இருக்காளே. அப்படி எப்படி வேணால் இதை கம்ஃபர்டபுளாக நம்ம இந்த உதாரணத்தை இது பண்ணிக்கலாம். பட் இங்கே என்ன அப்படின்னா, என்ன என்னுடைய உண்மையான ஸ்வரூபம் பரமாத்ம ஸ்வரூபம். தேர்ஃபோர் அனீஷா, நான் எப்படிப்பட்டவன்? அடுத்த சொல்ல போகிறது ஈஷம். அந்த பறவை எதை சிக்னிஃபை பண்ணுறது? ஒரு இந்த மோகத்திலிருந்து விடுபட்ட இல்லையா ஞானியை சிக்னிஃபை பண்ணுறது, அல்லது பரமாத்ம ஸ்வரூபத்தை சிக்னிஃபை பண்ணுறது. இது எப்படிப்பட்டது? ஈஷம். அனீஷம் சொன்னார் இல்லையா? ஈஷம். ஈஷம்னா என்ன? அங்கே ஹெல்ப்லெஸ், லிமிட்டெடு. ஈஷம்னா அன்லிமிட்டெட் அல்லது லிமிட்லெஸ், எதற்கும் உட்படாதது, எதனாலையும் அகப்படாதது, அசம்சாரி. இந்த ஆங்கிறது நமக்கு மிஸ் ஆகிடும். அந்த மந்திரத்துலேயும் சம்சாரி சொன்னேன், இந்த மந்திரத்துலேயும் சம்சாரி சொன்னேலே. அசம்சாரி இனிஷியல் ஏ போட்டுக்கணும், அங்கே இனிஷியல் கிடையாது. அசம்சாரி எந்த விதமாக? எல்லா விதமான சம்சாரத்திலிருந்து விடுபட்டது. தேர்ஃபோர் யதா அந்யஹா பஷ்யதி, யதாஹான யஸ்மின் காலே, எப்பொழுது என்ன அந்யஹா பஷ்யதி, அல்லது இந்த ஜீவானது பலவிதமான தர்ம காரியங்களில் ஈடுபட்டு பரோபகாரம் செய்து நிஷ்காமியமாக எல்லா கர்மத்தையும் புரிந்து விவேக வைராக்கியத்தை அடைந்து குரு கிட்ட போய் சமத்தா கிளாஸுக்கு வந்து எல்லா கிளாஸையும் கேட்டு புரிஞ்சுண்டு ஹோம்ஒர்க் பண்ணி படித்து குழந்த மாதிரி அப்படி பண்ணுறதோ என்ன ஆகும்? என்ன ஆகும்? இந்த மோகமானது ஃபஸ்ட்டு ரெக்கக்னைஸ் ஆகும். ஃபஸ்ட்டு மோகம் ரெக்கக்னைஸ் ஆகும். அதுக்கப்புறம் என்ன ஆகும்? இந்த மோகத்திலேருந்து விடுபடணும்னு கிளாரிட்டி வரும். எப்படி விடுபடணும்? இந்த ஞானத்தினால தான். அப்போ இந்த நேச்சுரலாக என்ன ஆகும்? இந்த சாஸ்திர படிப்பு கேம்ப்பு, இந்த சப்ஜெக்டு ஒரு கிளாஸும் என்ன ஆகும்? என்னுடைய விஷயமாயிடும், எனக்கு அது மருந்தாயிடும். ஒரு நாள் நீங்கள் பிபி போடலன்னு, மாத்திரை போடலன்னு என்ன அர்த்தம்? உங்களுக்கு எப்படி தெரியும் எனக்கு பிபி இருக்குன்னு? உங்களுக்கு சுகர் மாத்திரை போடலன்னு என்ன ஆகும்? பிபி மாத்திரை போடணும். போடலன்னு என்ன ஆகும்? இல்லையா? அடுத்த நாள் உடம்பு கொஞ்சம் ஆகிடும். ஒரு நாள் நீங்கள் கிளாஸ் கேட்கல என்ன ஆகும்? அப்போ ஆடா இன்னைக்கு நல்ல வேலை கிளாஸ் கேட்கல இல்லையா? அது சரீரத்துக்கான மெடிசன். நம்ம என்ன சொல்கிறோம் இப்போ? எந்த இடத்துல மருந்து கொடுக்குறோம்? இப்போ மோகத்துக்கு மருந்து என்னது? ஞானம். மெடிசன் போடணுமா வேண்டாமா? டாக்டர் சொல்றது கேட்கவே இல்லை இல்லையா? டாக்டர் நீங்கள் சொல்லதை நான் கேட்க மாட்டேன், என் இஷ்டத்துக்கு தான் நான் பண்ணுவேன் அப்படின்னு என்ன பண்ணுவார் டாக்டர்? சரிம்மா ஆல் த பெஸ்ட் சொல்லுவார். அது ஃபிசிக்கல் டாக்டர். இங்கே குரு ஆச்சாரியா சாஸ்திரம் எப்படிப்பட்ட டாக்டர் இல்லையா? மென்டல் டாக்டர். அப்போ நான் என்ன மென்டலா? மென்டல் தான் மோகம்னு சொல்கிறத. எல்லாரும் மென்டலாக தான் இருக்கோம்.
இருக்கிறத விட்டுட்டு வேற எதையோ இருக்கிறது அதுதான் சொன்னால் மென்டல் தான் சொல்ல முடியும். கட்டோபனிஷத்தில் மூடா சொல்ற மூடா, சரியா? அப்போ அனாத்மா ஆத்ம விவேகம். அப்புறம் ஃபைனலா என்னது? இருக்கிறது ஒரு வஸ்து தான், அதுதான் என்னுடைய நேச்சர், இது எல்லாம் வெறும் தோற்றமே, இதை உண்மையாக எண்ணிக்கொண்டிருந்தேன் அல்லவா, அது உண்மையிலேயே உண்மை இல்லை, வெறும் தோற்றம், சொப்னவது. அப்போ அகம் சத்தியம் சர்வம் மித்யா. இந்த ஞானத்தினால என்ன ஆகிறார்? ஞானியாக விளங்குகிறார். அப்போ அகங்காரம் என்ன ஆகிறது? அகங்காரம் அதுவும் ஒரு எண்ணமாக வந்துட்டு போகிறது. அது என்னுடைய நேச்சர் இல்லைன்னு புரியும். அகங்காரம் எங்கேயும் போயிடாது. ஞானி ஒன்றுமே தெரியாமல் அவருடைய செருப்பு தான், ஞானி கோயிலுக்கு வந்தாருன்னா என்ன பண்ணுவார்? அங்கே செருப்பை விட்டுட்டு திரும்பி அவர் செருப்பு தான் போட்டு போவார். கரெக்டா? என்னுடைய செருப்பு அப்படின்னு இருக்கணும். அகங்காரம் தானே அது. அப்போ என்னுடையது நானுங்கிறது எப்படி இருக்கும்? அது வெறும்னா எங்கே தேவையோ அங்கே உபயோகப்படும், வெறும்னா யூட்டிலிட்டிக்காக இருக்கும். அகங்காரத்தை ஞானி நானுன்னு கிளைம் பண்ண மாட்டான். அகங்காரம் மித்யா, மித்யா திருஷ்யம் மித்யா, உலகம் மித்யா, அகங்காரா. புரியுறதா? யோசிச்சு பாருங்க ப்ளீஸ். அப்போ அகங்காரம் இன்சிடென்டல், என்னுடைய ஒரிஜினல் நேச்சர் கிடையாது. எப்படி இல்லையா? வெந்நீர்ல இருக்கக்கூடிய சூடு அதோடைய நேச்சரா, ஜலத்தோடைய தன்மையா? தாத்காலிகமான நேச்சர். கரெக்டா? நெருப்புல இருக்கக்கூடிய சூடு தன்மை அதோடைய நேச்சர். எது தாத்காலிகமா இருக்கிறதோ அது எல்லாம் மித்யா. தேர்ஃபோர் அகங்காரம் நான் வச்சுட்டு இருக்கிறது, அகங்காரம் அல்லது உடம்பு மனசு அதோடைய குணாதிசயங்கள், அதை தான் நான் கிளைம் பண்றது. ஒரு நாளைக்கு இருக்கிறது, இன்னொரு நாளை இல்லாம போறது. டெய்லி என்ன ஆகிறது? ராத்திரி அகங்காரம் என்ன ஆகுது? தாச்சி தூங்கி இல்ல, குழந்தைகிட்ட சொல்லுவார், தாச்சி தூங்கி இல்ல, திரும்பி காத்தால டிக்கு 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 டிக்குன்னு வருது. எல்லாம் அப்படியே திருஷ்யம் வர வர, ஓ நான் அகங்காரஹா. ஃபர்ஸ்ட் என்ன உற்பத்தி பண்றோம்? ஐ ஆம் தி அகங்காரஹா அப்படி சிருஷ்டி பண்ணிட்டு டிக்கு டிக்கு டிக்கு. ஏன் ராத்திரி இப்படி பேசிட்ட நீ? இன்னைக்கு என்ன பண்றேன் பாரு. ஒன்று கண்டினியூ கண்டினியூ கண்டினியூ. காத்தால எழுந்த உடனே கிளாஸ் கேட்கணும்னா யார்த்தையும் பேசக்கூடாது. ஐ எம் நாட் அவைலபிள் ஃப்ரம் 5 to 7. நான் கதவை திறப்பேன், 7 AM தான் வருவேன். அப்புறம் என்ன பண்ணால் பேசு. 5 to 7 என்ன பண்ணுவேன்? காது ஓப்பன், மவுத் மூடு. கண்ணு மூடிட்டு இடிச்சுக்காதீங்க எங்கேயோ போய் ரூமில். கண்ணை திறந்துக்கோங்க, வாயை மட்டும் மூடுங்க. புரியுதா? தேர்ஃபோர் யதா பஷ்யதி அந்யஹா பஷ்யதி. ஞானத்தினால சரியாக மோகத்தின் விடுபட்ட ஞானியானவன் என்ன பண்றான்? தன்னுடைய சுவாபாவிகம் உண்மையான நேச்சரை கிளைம் பண்ணுவதனால் எப்படிப்பட்டது? ஜுஷ்டஹா, துஷ்டஹா இல்ல ஜுஷ்டஹா. ஜுஷ்டஹான்னா துஷ்டஹா. துஷ்டஹான்னா என்ன அர்த்தம்? எது நிரந்தரமோ, எது கிரேட்டோ, எது வாவ் அப்படியே அடோரபுளாக இருக்கிறதோ, எது ரொம்ப வண்டர்ஃபுல்லாக இருக்கிறதோ, எது நிரந்தரமாக இருக்கிறதோ, அல்லது ஆனந்த ஸ்வரூபா. எத்தது அத்ரேஷ்யம் அக்ராஹ்யம் அகோத்திரம் அவர்ணம் அச்சக்ஷு சபானி பாதம் விபும் தத் விபும் நித்தியம் பூதயோனிம் பரிபஷ்யந்தி தீராக. அப்படிப்பட்டவன் நான். ஜுஷ்டஹா. எந்த மந்திரம்? ஏதோ முண்டகோபனிஷத்தில் படித்தோம் இல்லை? எப்போ படித்தோம் முண்டகோபனிஷத்து? தூங்கலை யாரும். ஈஷஹா ஈஷம். நான் எப்படிப்பட்டவன்? அளவற்றவன், எந்த சம்சாரத்துக்கும் உட்பட்டவன் அல்ல. இல்லையா? நான் எப்படிப்பட்டவன்? எல்லாவற்றுக்கும் நான் தான் மாஸ்டர். நான் ஸ்லேவ் கிடையாது உலகத்திற்கு. பகவானுக்கு நான் ஸ்லேவ் கிடையாது. நான் எல்லாவற்றுக்கும் நான் தான் மாஸ்டர். ஈஷா, ஈஸ்வரனா லீடர்னு ஒரு அர்த்தம் இருக்கிறது. அதையும் இங்கே அப்ளை பண்ணலாம். ஆக்சுவலாக அர்த்தம் என்னது? எந்த விதமான லிமிட்டேஷனுக்கு நான் உட்பட்டவன் அல்ல, அசம்சாரி. அஸ்ய மகிமானம். பரமேஸ்வரனை எப்படி ஸ்துதி பண்ணி அவருடைய மகிமையை ரிகக்னைஸ் பண்ணி அவரை பூஜித்து பஜித்து எல்லா விஷயத்தையும் பண்றோமோ, அந்த மகிமா யாருடையது? ஆக்சுவலா யாருடையது? பகவானுடையது. அப்படி சொன்னேன்னா நீங்க பிரதட்சணம் பண்ணிட்டு எழுந்து போயிடலாம். பகவான் திரும்பியும் பகவானுடையது பெற்றிடுறோம். அந்த பகவான் யாருன்னு தானே இத்தனை நேரம் பேசிட்டு இருக்கோம். எல்லா மகிமா யாருடையது? என்னுடையது. ஃபர்ஸ்ட் மகிமை என்ன? இந்த சரீரம் மனசை நான் இயங்கி வைத்து கொண்டிருக்கிறேன். இந்த ஜகத்து சர்வ பஞ்சபூதமும் இயங்கிட்டு இருக்கிறது.
இந்த சர்வமாக தோன்றி இருக்கின்றேன். மையேவ சகலம் ஜாத்தம் மை சர்வம் பிரதிஷ்டிதம் மையேவ லயம் யாதி தது பிரம்மாத்வயம் அகமஸ்மி. மே மாசத்துல படிக்க போறோத புரியறதா? அப்படிப்பட்ட மகிமா என்னுடையது. நீ எங்க மனசு உடம்புல போய் மாட்டின்னு என்னத்தெல்லாமோ எதெல்லாமோ வச்சுட்டு வருந்தி கொண்டு இருக்கிறாய். ந சோச்சயதி அசோச்சியா நன்வச்சோச்சஸ்துவம் பண்டிதாக ந அனுசோச்சந்தி. எங்க நீங்க சொல்லுங்க, இப்போது நான் கேட்டுக்கிறேன். இந்த ஸ்லோகத்தை நீங்க, நான் சடனா உங்க ஆத்துக்கு நைட்ல வந்து பெல் அடிப்பேன். இந்த ஸ்லோகம் சொல்ல கீதையில அசோச்சா நன்வச்சோச்சஸ்துவம் அப்படின்னு நீங்க கண்ணை கூட திறக்க வேணாம், அப்படி சொல்லிட்டு படுத்துக்கணும். சில மந்திரம் சில ஸ்லோகம்லாம் மார்க் பண்ணி வச்சுட்டு எழுதிட்டு நீங்கள் நோட்ஸ் எழுதுறேன்னா வீட்டில் சின்சியராக எழுதலைன்னா எழுதணுன்னா எழுதிட்டு அதை மனப்பாடம் பண்ணிவிடுங்க. வீட்டில் யாராவது கெடுக்கன்னு சண்டை போட்டால் வச்சுக்கோங்க, ஒரு 10 மினிட்ஸில் வந்துடுறேன் ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல வந்து எத்தது அத்ரேஷம் அக்ராஹியம் எத்தது அத்ரேஷம் அக்ராஹியம் எத்தது அத்ரேஷம் அக்ராஹியம் விபம் 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 அப்படின்னு 10 நிமிஷம் மனப்பாடம் பண்ணுங்க. திரும்பி வந்து நீ என்ன சொன்ன மறந்து போயிடுத்து, முடிஞ்சு போச்சு, சண்டையே கிடையாதுங்க. ஈஷம் அஸ்ய மகிமானஹா, இது எல்லாம் என்னுடைய மகிமானம். ஏன்னா நான் எப்படிப்பட்டவன், ஈஸ்வர தன்மை என்னுடைய தன்மை. புரியுறதா? சமஹா சர்வபூதஸ்தா, நான் எப்படி இருக்கின்றேன், எல்லாமாகவும் எல்லா ஜீவராசிகளும் சமமாக இருக்கின்றேன். சச்சிதானந்த ரூபேன சர்வம் விபாதி அகமேவ பாதி. படிச்சோம் இல்லையா? வீத சோகா, அதனால என்ன ஆகிறது, வீத சோகா, சோகத்தை வித்து போடுறோம்ல, வீதஹானா அதுல இருந்து விடுபட்டவன். வீதராக பய குரோதா ஸ்திததிர் முனிருச்யதே. யாரு முனி? நீங்கள்லாம் முனிகள், ரிஷிகள், தேவர்கள், ஈஸ்வரா. நீங்கள்லாம் எப்படிப்பட்டவர்கள்? வீத சோகா, அப்படியே மேனேஜ் பண்றது இல்லை. கஷ்டம் வந்தாலும் எந்த கஷ்டம் இல்லை, ஐம் ஓகே, ஐம் ஃப்ரீ, காட்டி கொடுக்கும் உள்ள. நேச்சுரலாக நீங்கள் ஃப்ரீயாக இருக்கலாம் சோகத்திலேருந்து. எப்போ சோகத்திலேருந்து ஃப்ரீயாக இருக்க முடியும்? சோகப்படுகின்ற தவிக்கின்ற அந்த மனதை நான் இல்லைன்னு ஸ்திரமான ஞானத்தினால, நிசம்சய ஞானேன. தேர்ஃபோர் 2 பறவை, ஒன்று சிதாபாசம் அகங்காரம்னு பார்த்தோம். அது எதை குறிக்கிறது? இக்னரன்ஸ், அஜ்ஞானத்தினால ஐ ஆம் த சோ அண்ட் சோ அப்படின்னு தத்தளிக்கிற சம்சாரி ஜீவாவை குறிக்கிறது. அந்த ஜீவா பலவிதமான கர்மத்தை பண்ணி எல்லாம் செய்து ஓஹோ ஹோ ஹோ ஹோ, இந்த அகங்காரம் நான் அல்ல, உண்மையாகவே எப்போதும் நான் அந்த சாட்சி சைத்தன்யம். இந்த ஜீவாவுடைய யாரு நான், யாரு ஜீவான்னு சொல்றோமோ அந்த ஜீவனுடைய லட்சியார்த்தம் என்னது, வாச்சியார்த்தம் என்னது? ஸ்தூல சூக்ஷ்ம காரண சரீரம் பஞ்சகோஷம் அவஸ்தாத்ரயம் ஜீவனுடைய வாச்சியார்த்தா. ஜீவ லட்சியார்த்தம் என்னது? சச்சிதானந்த ஆத்ம பரபிரம்ம ஸ்வரூபேன. புரியுறதா? எங்க படிச்சோம் லட்சியார்த்த வாச்சியார்த்தம் அடிப்படையா? இப்படி சொன்னா என்ன அர்த்தம்? அங்க படிச்சோம். அப்புறம் இன்னும் கொஞ்சம் க்ளோஸா தத்துவபோதா, எல்லாம் படித்த மேதைகள் இல்ல. ஜீவ லட்சியார்த்தா மகா வாக்கிய விசாரம் கொஞ்சமாக தான் படித்தவங்க. லட்சியார்த்த வாச்சியார்த்தம்னு சொன்னோம். இப்போ அந்த குட்டி பறவை என்ன பண்ணுறது? அந்த குட்டி பறவைனே வருது. ஆமாம், லிமிட்டட் இல்லையா குட்டி பறவைனே சொல்கிறேன். 2 குட்டி பறவை வச்சு போவோம். ஒரு குட்டி பறவை வீத சோகா, ஒரு குட்டி பறவை சோகா சோச்சதி. இந்த 2 பறவைக்கு என்ன வித்தியாசம் இல்லையா? ஒரே விருட்சம், ஒரே சரீரம். நான் அப்படிங்கிற மிஸ்கன்செப்ஷன்ல இருக்கும்போது ஒரு பறவையா இருக்கிறது. மிஸ்கன்செப்ஷன் போயிடுதுன்னா அந்த பறவையை கிளைம் பண்றோம். தட் இஸ் என்னுடைய ரியல் நேச்சரை கிளைம் பண்றோம். புரியுறது இல்லையா? என்னுடைய ரியல் நேச்சர் அங்க கிளைம் பண்றதுனால எனக்கு வீத சோகா. கிளியர்? அடுத்த மந்திரம் போலாம். 3வது, யதா பஷ்யஃப் பஷ்யதே ருக்மவர்ணம் கர்த்தாரமீஷம் புருஷம் பிரம்மயோனிம் ததா வித்வான் புண்ணிய பாபே விதூய நிரஞ்சனः பரமம் சாம்யம் பைதி. யதா யஸ்மின் காலே,
புரியுறதா? ஞானத்தை சொல்றது முதல் 2 வரி, ஞான பலத்தை கூறுறது மிச்ச 2வது வரி. பஷ்யஹா பஷ்யதே இல்லையா? பஷ்யஹா அப்படின்னா யாரு பார்க்கின்றானோ, பார்க்க வேண்டியதை பார்க்கின்றவன் பஷ்யஹா, பார்ப்பான். பாப்பான் பாப்பான் வந்துட்டான், பாப்பான் போனான் சொல்றாளா? பெரிய வார்த்தை இது. பார்க்கின்ற விஷயத்தை, பார்க்க வேண்டிய விஷயத்தை பார்த்தவன் பார்ப்பான். வெறும் நூல் போட்டு இருக்கிறவ இல்லை, யார் வேணா இருக்கலாம், பார்த்துட்டா போதும். எதை பார்க்கணும்? பஷ்யத்தே. என்ன பஷ்யத்தே? சாட்சி சைத்தன்ய சச்சிதானந்த பரபிரம்ம பரமாத்மனே அகமிதி பஷ்யத்தே. பஷ்யத்தேனா தெரிஞ்சுக்கிறது. அப்படிப்பட்ட வித்வான், அப்படிப்பட்டவன் வித்வான் இல்லையா? அப்போ எப்படிப்பட்ட சாட்சி அது? எதை கிளைம் பண்றோம்? ருக்ம வர்ணம். ருக்மம்னா என்ன? உங்க கழுத்துல என்ன இருக்கிறது? ருக்ம வர்ணம், கோல்டு போல ஜொலிக்கின்ற சாட்சி சைத்தன்யம் அல்லது பரமாத்மா அல்லது பிரம்மாத்மாவுடைய லட்சணம் என்னது? எப்படி எப்படி பஷ்யத்தே? எதை பார்த்தான், எதை உணர்ந்தான் இல்லையா? பஷ்யத்தே ருக்ம வர்ணம் அப்படின்னா கோல்டு எப்படி இருக்கும்? ஷைனிங்கு. ஏதாவது தேப்பாலா? கோல்டு. ருக்மம் வர்ணம்னா ஷைனிங், நேச்சுரல் ஷைன், கோல்டை குறிக்கிறது. கோல்டு எதுக்கு இங்கே எடுத்துக்கிறது? இயற்கையாக அது ஜொலிக்கிறது. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஷைனிங்னா எதை குறிக்கிறது? பிரகாசத்தை குறிக்கிறது. பரமாத்மா சாட்சி ஸ்வப்பிரகாஷா. ஓரமாக குண்டுமணி விழுந்திருந்தா கூட டக்குன்னு தெரிஞ்சிடும், கண்டப்பட்டுடும். ஏன்? ஜொலிக்கும். அந்த ஜொலிப்பு போல், அந்த ஜொலிப்பு எப்படிப்பட்டது? தங்கத்துக்கு இயல்பாக இருக்கக்கூடியது. தங்கத்தை ஜொலிக்க வைக்கக்கூடிய வேறொன்று விஷயம் கிடையாது. தங்கம் தானாகவே ஜொலிக்கிறது. கரெக்டா? ஸ்வப்பிரகாஷா ருக்ம வர்ணம். கரெக்டா? செல்ஃப் எவிடென்ட். அப்போ எல்லா விதமான அனுபவத்திலும் இல்லையா, நிறைய புதுசாக சாட்சி ஆத்மா அனுபவம் வேண்டாம். எல்லா அனுபவத்தையும் அனுபவத்தை ஒளிர்விக்கின்ற அந்த பிரகாஷ தத்துவம், ஒளிர் தத்துவம், கான்ஷியஸ்னஸ், அவேர்னஸ், ஸ்வப்பிரகாஷா ருக்ம வர்ணா சாட்சி சைத்தன்யா. புரியுறதா உங்களுக்கு? பிரதிபோத போதனை ஒரு எண்ணம் அல்லது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். விதிதம் மதம், அந்த சாட்சி சைத்தன்யமே பரமாத்மா. அப்படி பஷ்யத்தே. புரியுறதா? அப்புறம் என்ன? கர்த்தாரம். கர்த்தாரம் அப்படின்னா சாதுர்வர்ணியம் மயா சிருஷ்டம் குணகர்ம விபாகயோ தஸ்ய கர்த்தாரமபி மாம் வித்தி அகர்த்தாரம் அவ்யயம். ஹே அர்ஜுனா, இந்த மொத்த சிருஷ்டியை, அந்த இடத்துல சாதுர்வர்ணியம் சொல்றார், இந்த சர்வ சிருஷ்டியை நான் தான் படைத்தேன், நான் தான் படைத்தவனாக இருக்கின்றேன். சிருஷ்டி ஸ்திதி லய கர்த்தாவாக நான் தான் இருக்கின்றேன். ஆனால் நான் அகர்த்தா. அப்ப இங்க கர்த்தாரம் சொன்னா ஜகத் சிருஷ்டி ஸ்திதி லய கர்த்தா ஈஸ்வரா பரமாத்மா. நான் ஜகத் சிருஷ்டி லய கர்த்தா. புரியுறதா? அப்படி புரியுறது. ஆனா 2 விதமான கர்த்தா இருக்கிறது. ஒரு கர்த்தா என்ன? நான் தான் செஞ்சேன், நான் தான் அனுபவிக்கிறோம். இது சம்சாரம். ஆனா நான் எதுவும் செய்யாமல் எல்லாவற்றையும் செய்து கொண்டிருக்கிறேங்கிறது 2வது கர்த்தாரம். அப்ப ஈஸ்வரன் பரமாத்மா எப்படிப்பட்டது? அகர்த்தா கர்த்தாரம். தஸ்ய கர்த்தாரம் மாம் அகர்த்தாரம். புரியுறதா உங்களுக்கு? ஞானத்தினால, ஞானத்திற்கு பிறகு எதுவும் செய்யாமல் இருக்கிறது இல்லை. ஞானத்துக்கு செஞ்சால் நீங்கள் தான் செஞ்சேன்னு சொல்லுவோம். ஆனால் நான் செஞ்சேனா அப்படின்னா, நானுங்கிற அர்த்தத்துக்கு ஞானத்துக்கு, ஞானிக்கு என்ன அர்த்தம்? அதனால அவர் செய்தாலும் செய்தது போல் தோன்றினாலும் அவர் எதுவும் செய்யவில்லை. இது ஒரு உதாரணம். தேர்ஃபோர் பஷ்யதி. இப்படி இந்த ஞானத்தில் பஷ்யத்திங்கிறதுனால என்ன ஆயிடுறது? கர்த்தாரம். இந்த மொத்த சிருஷ்டி ஜகத்துக்கு சிருஷ்டி ஸ்திதி லய காரணம், ஜகத் காரணம் நான் ஆனதுக்கு அப்புறம் இல்லையா? அப்படி என்ன? பஷ்யதி ந சம்சாரி. நான் சம்சாரி கர்த்தா கிடையாது. நான் எப்படிப்பட்டவன்? அகர்த்தா கர்த்தாரம். புரியுறதா? ஜெகத் சிருஷ்டி ஸ்திதி லய கார்த்தா. அப்படி ஈஸ்வரன் எப்படிப்பட்டவன்? சம்சாரமற்றவன். சம்சாரம் கிடையாது. ஆனால்
மொத்த ஜகத்தாக தோன்றி இருந்து எல்லாமே அவனிடத்தில் லயமாகிறது. மையேவ சகலம் ஜாத்தம் பிரதிஷ்டிதம் லயம் யாதி. அப்படிப்பட்ட காரணம் நான்னு பஷ்யதி. கர்த்தாரம்னு அதை குறிக்கிறது. ஜெகத் காரணம் அகமிதி அர்த்தா. தேர்ஃபோர் இப்போ என்ன, எப்படி இல்லையா, சாட்சி சொல்றேன் பிரம்மன் சொல்றேன் ரெண்டு ஒண்ணா? நீங்கள்லாம் நம்ம மண்டையாடுறேன், டவுட்டு வரல. ஏன்னா நம்ம கரெக்டாக புரிஞ்சுட்டு இருக்கோம். அதுக்கு தான் ரெண்டு திருஷ்டி, சாமானாதிகரண்யம் சொல்லிட்டேன் இல்லையா? கரெக்டு, ஓகே. அப்புறம் என்ன, ஈஷம். ஈஷம்னா என்ன அர்த்தம்? ஈஷம்னா அசம்சாரி, லிமிட்லெஸ் பார்த்தோம். இங்கே எப்படி இருக்கிறது? சக்தி. இந்த மொத்த ஜகத்தாக எல்லாமாக தோன்றக்கூடிய மாயாசக்தி உடையவன். இருக்கிறது ஒன்று தானே, எப்படி பலதாக இருக்கிறதுன்னா மாயாசக்தியாக பலதாக தோன்றுகிறது. சொப்னவத், சொப்னம் போல். சொப்னத்தில் என்ன சக்தி இருக்கிறது? நித்ரா சக்தி. நித்ரா சக்தியை வைத்து என்டையர் வேர்ல்டு அங்கே இருக்கிறது இல்லையா? அங்கே எல்லாம் உங்கள் பேச்சை கேட்டது, நீங்கள் நினச்சதெல்லாம் அங்கே கடவுளை நடந்தது. எல்லாம் எப்படி? உங்களுடைய ஓன் சிருஷ்டி. நீங்கள் தான், உங்களை தவிர எதுவும் கிடையாது. ஆனால் எப்படி தோன்றியிருக்கிறீர்கள்? இந்த மலையாக, கல்லாக, காராக, வீடாக, மாமியாராக, மச்சினியாக, எல்லாவாகவும் நீங்கள் தான். கரெக்டா? அப்போ ஈஷம் இது எல்லாவற்றுக்கும் இல்லையா? அசம்சாரி ஈஷா மாயா சக்தி சகிதா ஈஸ்வரன் இது அர்த்தா. நான் யாரு? ஈஸ்வரன். அலை சொல்லுமே, நான் அலை எங்க வந்திருக்க? நீங்க பேசி பாருங்க, பீச்சில் போய் நின்று ஒரு அலை வந்து அப்படி காலில் படும் இல்லை, அலை எங்க வந்திருக்க? நான் எதுக்கு அலை சொல்றேன்? நான் தான் இந்த மொத்த சமுத்திரம் அப்படின்னு அந்த அலை சொல்லிட்டு போச்சுன்னா எப்படி இருக்கும் உங்களுக்கு? இது ஞானி அலை. சும்மா இமேஜின். எதுக்கு இப்படி இமேஜின் பண்ண சொல்றேன்னா, இது வச்சு நம்ம, இது உதாரணம். அலையே அப்படின்னு நினச்சிட்டு அலை கல்பனா இல்லை. இங்கே என்ன, அதை வச்சுட்டு நானுங்கிறதுக்கு எதை கிளைம் பண்ணணும்? அந்த அலை கிளைம் பண்ணிடுது. நான் என்ன பண்ணணும்? என்ன டீச்சிங்? நான்கிறது எதை கிளைம் பண்ணணுமோ அதை பண்ணணுமாப்பா. அப்போ எப்படிப்பட்டவன் நான்? புருஷம் இல்லையா? எது பஷ்யதி? இந்த சாட்சி சைத்தன்யம் பரமாத்மா புருஷம் சர்வம் பூரயதி இது புருஷா. எல்லாவற்றிலும் வியாபித்திருந்துண்டு ஆல் பர்வேடிங் புருஷா. ஷரீரத்தில் அந்தர்யாமி. புரியுறதா? ஷரீரத்தில் அந்தர்யாமி. எல்லா இடத்துலையும் நீக்கமர நிறைந்திருக்கிறது. ஷரீரத்திலையும் எப்படி? சாட்சி சைத்தன்யமாக, சிதாபாசனாக, சர்வ இந்திரிய எல்லாமாகவும் பிரதிபலிக்கிறதப்பா. தேர்ஃபோர் பூ பிரம்ம யோனிஹி. முதல் மந்திரம் என்ன? முதல் மந்திரம் முண்டகத்தில் என்ன? ஃபர்ஸ்ட் மந்திரம் என்ன? புக்கு வச்சிருக்கேலோ பாருங்க, பார்க்கலாம். என்னது? பிரம்மா தேவானாம் பிரதம சம்பபூவ அப்படின்னு ஆரம்பிச்சோம். அப்படின்னா என்ன அர்த்தம்? பிரதம யாரு வந்தா? பிரம்மாஜி. பிரம்ம யோனினா அந்த பிரம்மாக்கு யோனி. யோனினா காரணம். நான் எப்படிப்பட்டவன்? பிரம்மாஜி தான் என்ன படைச்சார் நினச்சிட்டு இருக்கேன் இல்லையா? இப்போ என்ன எடுத்து என்ன பஷ்யத்தி, என்ன புரிஞ்சுட்டேன்? எந்த பிரம்மா படைத்தார்னு நினைத்திருக்கேனோ அந்த பிரம்மா படைப்புக்கு காரணம் நான். பிரம்ம யோனிஹி இல்லையா? இந்த இடத்துல பிரம்மக்கு வந்து என்ன ப்ராப்பராக அர்த்தம் எழுதிக்கணும். பிரம்ம தான் பிரம்மன் சொல்கிறேன், அதுதான். அப்படி இல்லை, பத்தாம் பொக்கில் சொல்லக்கூடாது. இந்த மந்திரத்தில் என்ன அர்த்தங்கிறது வந்து நம்ம கரெக்டாக புரிஞ்சுக்கணும். ஜகத் காரண அப்படி பஷ்யதி, எதா பஷ்யதி இல்லையா? ததா வித்வான் புண்ணிய பாபே விதூய. அப்படி புரிந்து கொண்டவன், அப்படி பார்த்தவன் என்ன ஆகிறான்? புண்ணிய பாப விதூய. புண்ணிய பாப எல்லா விதமான புண்ணிய பாபத்தை அழித்து விடுகிறான், அதிலிருந்து விடுபட்டு விடுகிறான். புரியுறதா? புண்ணிய பாபம் எதை குறிக்கிறது? சம்சாரத்தை குறிக்கிறது. புண்ணியம் ஆல்சோ சம்சாரம். ஏன்? புண்ணியம் மட்டும் இருந்ததுன்னா என்ன ஆகும்? நல்ல ஜென்மா கிடைக்கும். புண்ணிய பாபம் பர்மனண்டா எப்போ போகும்? ஞானாக்னி தக்த கர்மாணி பஸ்மசாத் குருதே அர்ஜுன. அர்ஜுனா, ஞானத்தினால சர்வ கர்மத்தையும் தக்தம் செய்து விடுவாய். ஜஸ்ட் ரெக்கக்னிஷன், நான் ஆத்ம சைத்தன்யம் பிரம்மன்னு புரிஞ்சிருத்துன்னா எல்லா புண்ணிய பாப்பம் என்ன ஆயிடும்? புஷ்ஷுன்னு போயிடும்.
தக்தஹா, விதூயஹான தக்தம், பொசுக்கி விடுவாய், ஞானத்தினால் பொசுக்கி விடுவாய். அதனால் என்ன? நிரஞ்சனஹா, எல்லா விதமான கிளேஷங்கள்ல இருந்து விடுபட்டுவாய். காம குரோத லோப மோக மத மாச்சரியம் ராக துவேஷ, அதெல்லாம் மூலம் என்னது? அஜ்ஞான மல நிவர்த்தி நிரஞ்சனஹா. புரியுறதா? அப்படிப்பட்ட வித்வான் எப்படி ஆகிவிடுவான்? ஹையஸ்ட் பாப்பம் என்னது? அஜ்ஞானம், இக்னரன்ஸ். என்ன இக்னரன்ஸ்? உங்களுக்கு சமைக்க வரலன்னா பரவாயில்ல, வண்டி ஓட்ட தெரியலன்னா பரவாயில்ல, அந்த இக்னரன்ஸ் எல்லாம் ஓகே. நானுங்கிற விஷயத்துக்கு இக்னரண்ட் ஆயிடுத்துன்னா அதுதான் எல்லா விதமான பிரச்சனைக்கு காரணம். ப்ளீஸ் பாருங்கோ, இதெல்லாம் எப்போ? பரமம் சாமியம் உபைதி. பரமம் சாமியம். சாமியம் அப்படின்னா ஐக்கியம். சேம் 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 சொல்றோம் இல்லையா? கிட்டத்தட்ட சாமியமும் சேமும் மேட்ச் ஆகிறது. இந்த இடத்துல சாமியம்னா அப்சல்யூட் ஐக்கியம். எப்படி ஐக்கியம் ஆகிறது? ஒன்றாக இருக்கக்கூடியதை பலதாக எண்ணி இருக்கிறேன் அல்லவா, அந்த தப்பான நோஷனை ட்ராப் பண்ணுறது. இருக்கிறது ஒன்று தான், நான் தான் அந்த சாட்சி, ஆனால் நான் இந்த ஜீவன் நினச்சிட்டு இருக்கேனே, அந்த நோஷனை ட்ராப் பண்ணுறது ஐக்கியம். ஒன்று போய் இன்னொரோட சேர்ந்துறது இல்லை. ஐக்கியம்னா அப்படி ஜென்ரல் மீனிங் வரும். இருக்கிறது ஒன்று தான், தப்பாக நினச்சின்னு இருக்கேன், அந்த தப்பான எண்ணத்தை ரிமூவ் பண்ணுறது சாமியம் உபைதி. உபைத்தினா அடைகிறான். எப்படி அடைகிறான்? டிஸ்டன்ஸ், டிவிஷன், டிஃபரன்ஸ், டிடிடியை ட்ராப் பண்ணுறான். எப்படி ட்ராப் பண்ணுறார் வித்வான்? ஜீவ ஈஸ்வர டிஸ்டன்ஸு டிஸ்டன்ஸ்லெஸ், ஜீவ ஈஸ்வர டிவிஷனை டிவிஷன்லெஸ், ஜீவ ஈஸ்வர டிஃபரன்ஸு டிஃபரன்ஸ்லெஸ்ன்னு புரிஞ்சுக்கிறார். எப்படி புரிஞ்சுக்கிறார்? சமய வாழ்க்கையில் நன்கு இருந்து அந்த சமய வாழ்க்கையை கர்மயோகமாக செய்து சிரவணத்திற்கு எப்படிப்பட்ட மனம் ஏகாகிரதமான மனம் வேண்டுமோ, உபாசனையில் அதை அடைந்து குருவை போய் அடைந்து சிரவண மனன நிதித்தியாசனம் மூலியமாக இந்த சாமிய பரமம் சாமியம். பரமம் சாமியம். ஏன் பரமம் சாமியம்? அபரம் சாமியம்னு ஒன்று இருக்கிறது. அது நாளைக்கு என்னன்னு பார்த்துட்டு ஃபர்தராக போகலாம். இங்கே ஐக்கிய ஞானேன அப்சல்யூட் ஐக்கியம். உபாசனால அப்படியே பகவானை போய் அந்த குணாதிசயங்களாக ஆகி அப்படியே அந்த குணங்கள் அடையிறது சாமியம், அபரம் சாமியம். இங்கே என்னது? பரமான் வேற நான் வேற இல்லைன்னு தெல்ல தெளிவான அறிவு ஐக்கியம். தேர்ஃபோர் இல்லையா, வித்வான் இவன் தான் வித்வான், அவன்தான் எல்லா விதமான சோகத்திலிருந்து விடுபடுகிறான். அதுதான் மகா வாக்கிய ஞானம் அப்படின்னு சொல்லி ஃபர்தரா இதே ஞான பலத்தை சொல்லி இந்த முண்டக்க கண்ட முடியும். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருभ्यो நமः. ஹரி ஓம். முக்கியமான அனௌன்ஸ்மெண்ட்டு, நாளைக்கு சேம் டைம் கிளாஸ் இருக்கும், வந்துருங்க. உங்களுக்கு புரியுறதா? இந்த இம்பார்ட்டன்ட் சப்ஜெக்ட் கேம்புக்கு போகிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் ஒரு 2 எக்ஸ்ட்ரா கிளாஸ் வச்சு ஓரளவுக்கு கவர் பண்ணிட்டோம் அப்படின்னா கைவல்யத்தில் டேக் ஆஃப் ஆகிறதுக்கு வசதியாக இருக்கும். அப்போனா என்ன அர்த்தம்? இந்த கிளாஸ் எல்லாம் மறந்துட்டு வந்துடக்கூடாதுன்னு அர்த்தம். எப்படியாவது டைம் கிடைக்கும்போது ஒரு 10 நிமிஷமோ 20 நிமிஷமோ அப்படி எடுத்து திருடி ரிவைஸ் பண்ணிவிட்டு வாங்கோ. இஃப் யூ ஆர் ரைட்டிங் நோட்ஸ், அந்த நோட்ஸை படிச்சுட்டு வாங்கோ. கரெக்டாக? இது ஒரு விஷயம். தற்போது நாளைக்கு இருக்கும் என்ன, அப்புறம் ஃப்ரைடே இன்னைக்கு 6 படை வீட்டில் வேதாந்த சாரம் இருக்கும். சண்டே வழக்கம் போல். ஓகேயா? இது ஒரு விஷயம். அதுக்கப்புறம் என்னன்னா உட்காருங்க. அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா 14ஆம் தேதி சுபகிருத்து வருஷ பிறப்பு. கரெக்டா? அந்த வருஷ பிறப்புக்குள்ள எல்லா கேம்ப் ஆக்டிவிட்டீஸ், ரெஜிஸ்ட்ரேஷன், கன்சாலிடேஷன், ஃபீஸு எல்லாத்தையும் அந்த முதல் நாள், வருஷத்துடைய முதல் நாள் எண்டுக்குள்ளே கம்ப்ளீட் பண்ணிடணும். கரெக்டா? அப்போனா என்ன அர்த்தம்? நம்ம சைடில் ஏதாவது திங்க் பண்ணிட்டு இருக்கோம், இதெல்லாம் இருக்கோம்னாக்கா வருஷ பிறப்பப்போ நீங்கள் ஃப்ரீ. வருஷ பிறப்புக்கு அப்புறம் நீங்கள் டிசைட் பண்ணினாலும் வர முடியாது, அலௌடு கிடையாது. வருஷ பிறப்புக்குள்ளே
எல்லா ஃபீஸும் கம்ப்ளீட் பண்ணலை அப்படின்னா இத்த முட்டை எவ்வளோ கொடுத்தாலும் அதை ரிட்டர்ன் பண்ணிவிடுவோம். ஓகே, புரியுறதா? ஏன்னா இதுக்கப்புறம் ஃபர்தராக எல்லா ஏற்பாடும் பண்ணணும். இது கொஞ்சம் டிஸ்டன்ஸில் போகிறோம், அங்கே நடுவில் ஒரு நாள் ஃபுல்லாக நம்ம யாத்திரா பண்ணுறதுக்கான பிளானிங்கும் இருக்குது. அங்கே வந்து ப்ராப்பர் ப்ரோட்டோகால் இருக்குது, டிசிப்ளின்டு, யாரெல்லாம் வரா என்ன இது எல்லாம் கேட்டுருக்கா. ஓகே, அதனால் இந்த நேரத்தில் இப்படி கன்க்ளூட் பண்ணினா தான் நம்மளால் ஃபர்தராக ப்ரொசீட் பண்ண முடியும். அதனால் வரேன் வரலைங்கிற யோசிக்கிற வாக்கு 14th அப்புறம் நீங்கள் ஃப்ரீ, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் பாட்டுக்கு ஜாலியாக இங்கே இருங்கோ. வரக்கூடியவா சட்டு புட்டுன்னு எப்படியாவது மிச்ச விஷயத்தை வந்து என்ன இன்ஸ்டால்மெண்ட்டுக்குள்ளே எல்லாத்தையும் பண்ணி முடிச்சிடணும். இல்லை நிஜமாகவே வரணும், ஆனால் கொஞ்சம் டைம் வேணுங்கிறவ தனிப்பட்ட முறையில் கேட்கணும். ஜென்ரலாக வந்து இது எல்லாமே க்ளோஸ் ஆகிடும். அப்போ தான் நம்ம ஃபர்தராக ப்ரொசீட் பண்ணி ப்ராப்பராக உங்களை கூட்டின்னு போக முடியும். இது ஒரு விஷயம். அடுத்த சனிக்கிழமை, இந்த வாரம் இல்லாமல் அடுத்த சனிக்கிழமை நமக்கு அங்கே பர்மிஷன் கிடச்சிருத்துன்னா வேதாந்த சாரம் கிளாஸ் இருக்கும், அதுக்கப்புறம் கேம்ப் மீட்டிங் இருக்கும். ஓகே, ஆன்லைனில் கேட்குறவா, கேம்புக்கு வரக்கூடியவா எல்லாரும் அன்றைக்கி ஃபிசிக்கலாக வந்து தீர வேண்டும். அப்படி வரல, நான் ஆன்லைன் அங்கே அந்த மீட்டிங் ஆன்லைனில் இருக்காது, இல்லை அதுக்கப்புறமும் நான் வரவே முடியாது அப்படின்னா யுவர் கேம்ப்ஸ் ரெஜிஸ்ட்ரேஷன் வில் பி ரீகன்சிடர்டு. யார் ரீகன்சிடர் பண்ணுவா? நான் ரீகன்சிடர் பண்ணுவேன். சின்சியராக எவ்வளோ பேர் வராளோ அவ்வளோ போதும். புரியுறதா? ஏன்னா இதுக்கு இந்த விஷயம் கூட நம்மளால் பண்ண முடியல அப்படின்னா இதுக்கு வந்து வேல்யூ கிடையாதுன்னு அர்த்தம். அவளை பொறுத்த மட்டும் வேல்யூ பண்ணாதவா வர வேண்டாம், எதுக்கு ஃபோர்ஸ் பண்ணணும்? அதனால் 23rd கேம்ப் மீட்டிங் கிளாஸ் இருக்கும், நேர் மீட்டிங் இருக்கும். எல்லோரும் நேரில் வந்துட்டோம் அப்படின்னா கம்ஃபர்டபுளாக நம்ம வந்து அந்த 3 நாள் 4 நாள் டோட்டலாக இருக்கிறதுக்கு அதுதான் பேஸாக அமையும். சரியா? ஸோ அப்படி நம்ம பண்ணணும். பிளான் பண்ணிக்கோங்க அதுக்கு, ரைட்? இதுக்கு பிளான் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் 5, 6, 7, 8 1008 ப்ராப்ளம் இப்போலேருந்தே வர ஆரம்பிக்கும். நீ அங்கே வந்துடுறியா, இது பண்ணிடுறியா, இப்படி பண்ணிடுறியா, இதை ரீகன்சிடர் பண்ண. யார் ஃபர்மாக இருக்கணும்? நான் தான் ஃபர்மாக இருக்கணும். ஃபர்ம்னு சொன்னால் காதை கேட்காது, அதனால் ஃபர்ம் அப்படி சொல்கிறேன். நான் தான் ஸ்ட்ராங்காக இருக்கணும், அதுக்கான பிரார்த்தனை பண்ணணும். டெய்லி இதுக்காகவே விரதம் இருங்கோ, முடிச்சு வச்சுக்கோங்கோ, எக்ஸ்ட்ரா ஜபம் பண்ணுங்கோ, எக்ஸ்ட்ரா பிரார்த்தனை பண்ணுங்கோ. இல்லையா? நீ கேம்புக்கு நல்லபடியாக போகணும், அதனால் டெய்லி எக்ஸ்ட்ரா 2 கிளாஸ் கேட்குறேன், அப்படி பண்ணுங்கோ. நிறைய பேர் புதுசாக வரா, அவளுக்கும் சேர்த்து தான் இதை சொல்கிறேன். புரியுறதா? சின்சியாரிட்டி இருக்கணும், பக்தி இருக்கணும். இல்லை, இது வந்து பரா பூஜா நம்ம பண்ணுறது, பரபரன்னு பூஜை பண்ணுறது இல்லை. அப்பரா பூஜா ஒரு லெவல், இது பரா பூஜா, உயர்ந்த சுப்ரீம் பூஜா. அது சங்கரர் ஒரு டெக்ஸ்ட் எழுதியிருக்கார், பரா பூஜா அப்படின்னு. ஏன்னா அந்த பகவானை எவ்வளோ வணங்குறோமோ அதை விசாரம் பண்ணுறதுக்கு போகிறோம். இது என்ன உபனிஷத்து? கைவல்ய உபனிஷத்து. உபனிஷத்து பேரே அப்படி. புரியுறதா? யார் தெரியுமா குரு? இல்லை கேம்ப் மீட்டிங்கில் சொல்கிறேன், வெரி இம்பார்ட்டன்ட் பர்சன் குரு. அதனால் ரொம்ப நம்ம வந்து நம்ம மனசுலையும் இல்லையா, நம்மளுடைய டோட்டல் அப்ரோச்சில் என்ன எவ்வளோ நமக்கு பணிவு நேச்சுரலாக இருக்கிறதோ, எவ்வளோ உத்தமர்களாக நம்ம இருக்கோமோ, அது வந்து இந்த கேம்புக்கு வரத்தில் பய பக்தியோட பிரார்த்தனையோடு இருக்கணும். சரியா? இதுதான் விஷயம். என்ன இன்றைக்கி சொல்லிட்டா கரெக்டாக இருக்குன்னு தோணித்து. நாளைக்கு நம்ம இதே டைம் பார்க்கலாம். ஹரி ஓம்.